الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باصرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلعت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق صدق الله العظيم. மாஷா அல்லாஹ், மிச்சம் அழகான கிராத், மிக அழகான உச்சரிப்பு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ரவுஹா அவர்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய குர்ஆன் பாடமாக்கி நல்ல ஒரு ஹாஃபிலாவாக வரையணும் இன்ஷா அல்லாஹ். நல்ல கிராத், உங்களோட கிராத்தால நிறைய உங்களுக்கு சமூகத்துக்கு பங்களிக்கணும் என்று தெரிவித்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்காக மதிப்புக்குரிய எங்களுடைய ரமேஷ் சார் அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கிறோம். எல்லாரும் உங்களோட மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி அமைதியா கேட்டுக்கொண்டிருங்க, சரிதானே? இல்லாட்டி நாங்க எல்லாரும் மைக்கையும் ஆஃப் பண்ணுவோம். ஷேக் எல்லாருடைய மைக் ஆஃப் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்ணிக்கொள்றேன். ஷேக் எல்லாரையும் மியூட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தம்பி தங்கச்சிமால் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாங்க 6வது கதையில இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஹப்ஸா அருமையா கிராத் ஓதினா சந்தோஷம். உண்மையில பாசிஸ்டர் சொன்னது போல நல்ல ஒரு காரியாவாக, நல்ல ஒரு ஹாஃபிதாவாக ஹப்ஸா வரணும் அப்படின்னு நாங்க துவா செஞ்சுக்கிறோம். இது முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கிறேன். ரமதான் மாதத்துல நாங்க துவாக்களை பெற்றுக்கொள்றோம், அந்தமான துவாக்களை நாங்க பெற்றுக்கொள்ளணும். அதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, நல்ல. இன்னைக்கு நான் உங்களோட ஒரு முக்கியமான கதைய சொல்றதுக்கு நினைக்கிறேன். நான் ஸ்கிரீன் உங்களோட ஷேர் பண்ணி கொள்றேன். அந்த கதையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி வளமை போலவே இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான கதையோட ரமேஷ் சார் வந்திருக்கிறார். ரமேஷ் சார் இன்னைக்கு வளமை போல இன்ஷா அல்லாஹ் ஒரு இன்ட்ரெஸ்டான கதையொன்றோட உங்களை சந்திக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத கதை ஒன்று தான் சொல்ல போறது. முக்கியமான ஒரு மறக்க முடியாத கதை ஒன்று இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறாரு ரமேஷ் சார். என்ன கதைன்னா, மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு பெரிய தளபதி, அதாவது பெரிய படை வீரன், ஆர்மி போர்சஸ் தலைவர். அப்ப மஸ்லமா என்றதுதான் அவரோட பேர். இப்ப சாஹிபுன் நக்துப் என்றா ஒரு துளைய போட்டுக்கொண்டு கோட்டை நுழைஞ்ச நஃபர். துளையண்டா ஓட்ட இல்லையா, ஒரு பெரிய ஒரு அந்த என்ன நான் சொல்றது, இந்த பெரிய ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கொண்டு உள்ளுக்கு நுழைஞ்சி
பெரியோர் வெற்றிக்கு காரணமா அமைந்தவர். அப்ப மஸ்லமாவும் சாஹிபுன் நகுபும் என்றதான் இன்றைய கதை இன்ஷா அல்லாஹ். ஆஹ் ஆரம்பமாக மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் பெரியோர் தளபதி, பெரியோர் பெரியோர் ஆளவர் உண்மையிலே பெரியோர் ஆளுமை உண்டு. அது உண்டு. ரெண்டாவது, அவரு வாழ்ந்த காலம் உமையாக்கள காலம். உமையா என்றதை நான் ஏற்கனவே என்னோட தம்பி தங்கச்சிமாருக்கு சொல்லி தந்திக்கிறேன். ஸ்கிரீன்ல கீற ஆக்கள் எங்களுக்கு விளங்கும், மார்க்ஸ் குறையும். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோட புள்ளையிட புள்ள அப்படி நிறைய பேர் வந்து ராஜகளாக இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு முக்கியமானவராக தான் அப்துல் மலிக். அவருடைய மகன் தான் மஸ்லமா. நிறைய யுத்தங்கள்ல கலந்து கொண்டாரு, நிறைய வெற்றிகள் பெற்றாரு. அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக நிறைய போராடின ஒருவர் தான் இந்த மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் நாங்க சொல்லுவோம். இது பாருங்க, இது அவர் கற்பனையில வரைஞ்ச ஒரு சித்திரம். அடுத்தது, உமையாக்கள காலத்துல உலகத்துல எவ்வளோ பெரிய ஒரு பரந்த பிரதேசம் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள இருந்துச்சு என்றதை காட்டக்கூடிய ஒரு மெப் தான் இந்த மெப். இந்த மெப்பை பார்த்தா உங்களுக்கு இந்த உமையாக்கள ஆட்சி எவ்வளவு தூரம் விசாலமானது. அந்த கிரீன் கலர்ல இருக்கிற பச்சை கலர்ல இருக்கிற எல்லா பிரதேசங்கள்லயும் உலகத்துல அவங்களோட ஆட்சி இருந்துச்சு. அண்ணா ஸ்கிரீன்ல கீறினவரை பாசிர் சார் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மூணாவது ஆளும் கீறிட்டாரு ஸ்கிரீன்ல. ரைட். அப்ப அந்த கிரீன் கலர்ல இருக்கிறதான் உமையாக்கள காலத்துல முஸ்லிம்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசம். அப்ப பாருங்க, உலக படத்துல எவ்வளவு பெரிய ஒரு பகுதியில அவங்க இருந்தாங்க, அவங்களோட ஆட்சி இருந்துச்சு. ரைட். இந்த கோட்டை முற்றுகை. அப்ப ஒரு பெரிய ஒரு ஃபோர்ட் உண்டு. ரோமர்கள் நாங்க சொல்லுவோம், அதாவது நிறைய கிறிஸ்டியன் ஆக்கள் அவன் சரி ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய ஒரு ஃபோர்ட், பெரிய ஒரு கோட்டை உண்டு. சரி உயரமான சுவர். அந்த கோட்டையில சுவரெல்லாம் மிச்சம் உயரம், சரியான பெரிய பாதுகாப்பான ஒரு இடம். இப்ப முஸ்லிம்கள் அந்த ரோமர்களோட கோட்டைய மிச்ச நாட்களாக சுத்தி வளைச்சிக்கிறாங்க, சுத்தி வளைச்சிக்கிறாங்க. ஆனால் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கல. அப்ப முஸ்லிம்களோட படை பெரிய கஷ்டத்துல இருக்குது, பெரிய சிரமத்துல இருக்குது. பாசிர் ஷேக் பாசிர் அந்த கொஞ்சம் பாருங்க யாருன்னு சொல்லி. ரைட். அப்ப முஸ்லிம்களோட படையினர் மிச்சம் சிரமத்துல இருக்கிறாங்க, மிச்சம் கஷ்டத்தோட இருக்கிறாங்க. அப்ப இப்படியான ஒரு நிலையில தளபதி மஸ்லமா அதை சுத்தி வாராரு, கோட்டையை சுத்தி வாராரு. வந்து பார்த்தா போறதுக்கு வழியும் இல்லை. அப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, கோட்டையை முற்றுகையிட்டா கோட்டையில சுவரை நாங்க மெதுவா ஒரு ஓட்டை ஒன்று போடணும், ஒரு பெரிய துளை ஒன்று போட்டு உள்ளுக்கு நுழைஞ்சி கோட்டை வாயில்களை நாங்க திறந்து விடணும். அப்படி திறந்து விட்டா மட்டும்தான் சான்ஸ் இருக்கிறது என்னத்துக்கு, அதாவது கோட்டையில அதாவது கதவை திறந்து உள்ளுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. ஆனால் பெரிய ஆபத்தான விஷயம். பாசிச்சே இதை கொஞ்சம் அழிச்சு போடுங்களே, ரேஸ் பண்ணி விடுங்களே. அப்ப ஆபத்தான விஷயம், கஷ்டமான விஷயம், தேசிப்பட்ட விஷயம் அல்ல. அப்ப இந்த ஒரு மனுஷன் என்ன செய்யறாருண்டா, அல்லாஹு தாலால நம்பிக்கை வச்சு அந்த கோட்டையில ஒரு துணை ஒன்றை போட்டு ஓட்டை ஒன்றை போட்டு அந்த கோட்டைக்குள்ள நுழைறாரு. நுழைஞ்சி கோட்டையிட கதவுகளை
திறந்துடுறாரு. பாருங்க, இந்த அதாவது கோட்டையை நோக்கி போறாங்க. அவங்க எல்லாரும் கோட்டையை நோக்கி போறாங்க. இப்ப ரோமர்கள்ட பெரிய கோட்டை, அது மிச்சம் பெரிய கோட்டை. அந்த கோட்டையை நோக்கி பேத்து கொண்டிருக்கிறாங்க. பாசிர் ஷேக், இதை கொஞ்சம் அழிங்கோ பாசிர் ஷேக். இந்த ஸ்கிரீன்ல எனக்கு அந்த ஆப்ஷன் விளங்குதுல அழைக்கிறது தேடி கொண்டிருக்கிறேன்னா. ஓகே ஓகே. நல்ல. அப்ப இப்படி கோட்டைக்குள்ள ஒரு நுழைஞ்சி கதவை திறந்துடுறாங்க. அப்படி திறந்துட்டதுனால அல்லாட உதவியால அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது. கோட்டைக்குள்ள முஸ்லிம்கள படை வீரர்கள் நுழையிறாங்க. நுழைஞ்சி பெரிய ஒரு போர் ஒன்று நடந்து பெரிய வெற்றி. அப்ப தளபதி மஸ்லமாக்கு விளங்குக, யாரோ ஒருத்தர் துளியொண்ட போட்டு உள்ளுக்கு போய், ரோட்டை ஒண்ட போட்டு உள்ளுக்கு போய் இந்த கதவை திறந்துட்டாரு என்றது விளங்குது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மகத்தான பெரிய வேலையை செய்தது யாரு, எனக்கு அவரை பார்க்கணும், அவர் முன்னுக்கு வாங்கோ என்று கூப்பிடுறாரு, அழைப்பு விடுக்கிறார். யாருமே முன்னுக்கு வரல. 2ஆம் முறையும் அவர் கூப்பிடுறாரு, இந்த துணிகரமான, பயப்படாத, வீரமான, கட்ஸான இந்த வேலையை செய்தது யாரு, அவர் முன்னுக்கு வாங்கோன்னு கூப்பிடுறாரு. யாருமே முன்னுக்கு வரல. 3ஆம் முறை அவர் சொல்றாரு, இந்த துணிகரமான இந்த பெரிய வேலைய செய்தது யாரு, அல்லாவுக்காக வேண்டி அவர் முன்னுக்கு வாங்கோ. இப்ப அல்லாவுக்காக வேண்டியது கேட்டா அவர் ஒண்ணு செய்யலவே, கட்டாயம் முன்னுக்கு வரணுமே. அல்லது அவர் சொல்றாரு, இன்னார்தான் அந்த வேலையை செய்தவரு என்று யாருக்காவது தெரியுமெண்டா அவரை எனக்கு காட்டி தாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப யாரும் முன்னுக்கு யாருக்கும் தெரியா. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குதுண்டா, அன்று ஒருவர் தன்னுடைய முகத்தை மறைச்சு கொண்டு, யாருன்னு தன்னை நிப்பாட்டிக்காம தளபதி மஸ்லமாவை சந்திக்கிறதுக்கு போறாரு. சந்திக்கிறதுக்கு போய் அவர் சொல்றாரு, அந்த துணிகரமான அந்த வேலையை செய்தவன் யார் என்றது எனக்கு தெரியும் சொல்லி சொல்றாரு. சொன்னா அவரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிறாரு. தாரும் அஸ்லமா, யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க, அவசரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ஆகிறாரு. அப்ப இவரு சொல்றாரு, எனக்கு அவரை தெரியும், ஆனா 3 கண்டிஷன், 3 நிபந்தனை. இந்த 3 கண்டிஷனே நீங்க ஓகே பண்ணினா மட்டும்தான் நான் அது யார் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப முதலாவது அவர் சொல்றாரு, அவருடைய பேர் என்ன அண்டு கேட்க கூடாது, அவருடைய பேர் என்ன அண்டு கேட்க கூடாது என்றார். அப்ப அவர் சொல்றாரு, சரி ஓகே, நல்ல, நான் அவருடைய பேர் என்னன்னு கேட்க மாட்டேன். 2வது, அவருக்கு பரிசு பொருள்கள் எதுவும் கொடுக்க கூடாது என்றார். அப்ப அதுக்கும் அவருடன் சரி ஓகே, நான் அவருக்கு எந்த பரிசு பொருளும் கொடுக்க மாட்டேன். 3வது சொல்றாரு, அவரு யார், அவரு இன்னார்தான் என்றத நீங்க அறிஞ்சு கொள்றதுக்கு, யாருக்கிட்டையும் கேட்டு அறிஞ்சு கொள்றதுக்கு முயற்சிக்க கூடாது என்றாரு. அவருடைய பேர் என்ன சொல்லி அடுத்தாக்கள் கேட்டு விளங்குறது. 3 நிபந்தனைக்கும் தளபதி மஸ்லமா சொல்றாரு, சரி ஓகே, நான் அப்படியே செய்யறேன்னு என்றாரு. நிபந்தனைய சொன்னதுக்கு பொறுத்து அவர் சொல்றாரு, நான் தான் அந்த துளைய துறந்து விட்டவரு, நான் தான் அந்த வேலைய செய்தவரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மஸ்லமா என்ற அந்த தளபதிக்கு இவரோட பேரை கேட்கலுமா? நிபந்தனையின்படி பேரை கேட்கறதுக்கு இயலாது. பேரை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் தான் அந்த வேலைய செய்தவர், இவருடைய பேர் என்னான்னு அடுத்தாக்கள் கேட்கலுமா? அடுத்தாக்கள் கேட்கவும் மேலா. அப்படி ஒரு நிபந்தனை போட்டாரு. பரிசு பொருட்கள் ஸ்பெஷலாக கொடுக்கலுமா? அதுவும் மேலாது. ஏன் காரணம்? அதுக்கும் அவர் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டார் தானே, அப்படி செய்யப்படாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டார். அப்ப அதை செய்யவும் மேலாது. அப்ப இந்த மஸ்லமா என்பவர் மௌத்தாவும் வரைக்கும் ஒரு துவா ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தாரு, அல்லாஹும்ம ஜஅல்னி மஅ ஸாஹிபின் நக்பி யௌமல் கியாமா. யா அல்லாஹ், கியாமத்து நாள்ல, மறுமை நாள்ல
அந்த துளைய போட்டுக்கொண்டு உள்ளுக்கு போனாரே, அவரோட என்னை சேர்த்து விடு, என்னை இணைத்து விடு அப்படின்னு சொல்லி துவா கேட்டார். துவா கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாளும் துவா கேட்டார். அப்ப இதுல நாங்க விளங்குற முக்கியமான இதுதான் திருப்பதி மஸ்லமா என்பவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம். துருக்கி நாட்டுல மர்மரா என்ற பிரதேசத்துல, இஸ்தாம்புல் நகரத்துல மர்மரா என்ற பிரதேசத்துல புயூகுலு என்ற இடத்துலதான் அவரு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மஸ்ஜிதுல் அரபி மா என்று அந்த பள்ளிவாசல் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்துலதான் அவரு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், திருப்பதி மஸ்லமா என்பவர். அப்ப இந்த கதையில இருந்து நாம படிச்சு கொண்டதுக்கு நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது. அந்த பாடங்கள் படிப்பினைகள் எங்களோட தம்பி தங்கச்சிமார் தான் சொல்ல போறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க நிறைய பாடங்கள் படிப்பினைகளை இதுல இருந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாடம் படிப்பினையை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பேர் தெரியாத துணிகரமான வேலையை செய்தவர் யாருன்றது இந்த வரைக்குமே தெரியாது. இதைத்தான் நான் சொல்றேன், இஹ்லாஸ். அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாங்க நாடி எந்த ஒரு காரியத்தையும் செய்தது. எவ்வளவு துணிச்சலான விஷயம், எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம், எவ்வளோ ஒரு பேர் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் தண்ட பேரை அவரு இனம் காட்டவே இல்லை. இந்த வரைக்கும் அது யாருன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப இஹ்லாஸ் மறைவாக நாங்க ஒரு விடயத்தை செய்யறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தாக்களுக்கு நாங்க காட்டுறதுக்கு, அடுத்தாக்களுக்கிட்ட நாங்க பேர் எடுக்கிறதுக்கு அல்ல, அல்லாஹ் கிட்ட நாங்க பேர் எடுக்கணும். எங்களோட தொழுகைகள் மூலமாக, எங்களுடைய ஏனைய அமல்கள் மூலமாக நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கொள்ளணும். எனவே இது ஒரு முக்கியமான அம்சம். இஹ்லாஸ் என்றது எங்கட எந்த ஒரு செயல்பாடும் அல்லாஹ் கிட்ட கபூலாக வேணுமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் அது அல்லாஹ் கிட்ட கபூலாகுவமாக இருந்தால் அல்லாட திருப்தியை நாடித்தான் நாங்க அந்த வேலையை செய்யணும். அல்லாட திருப்தியை நாடி நாங்க ஒரு வேலையை செய்யல என்றிருந்தால் அது கபூல் இல்லாம பெய்த்திடும். இந்த வேலைக்குரிய நன்மை எங்களுக்கு கிடைக்காம பெய்த்திடும். அப்ப நாங்க எப்பவும் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன? இஹ்லாஸ், 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 இஹ்லாஸ். இப்ப நாங்க எங்களோட தம்பி தங்கச்சிமாருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க போறோம். சந்தர்ப்பத்தை நாங்க எங்களோட தம்பி தங்கச்சிமாருக்கு கொடுக்கறதுக்கு முந்தி லெசன்ஸுகளை சொல்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். இன்றைக்கு நிகழ்ச்சியை யார் செய்ய போறது என்றது எங்களுக்கு முக்கியம். அப்ப இன்றைக்கு பாட்டு அல்லது என்ன நிகழ்ச்சியை செய்யறாரோ அந்த நிகழ்ச்சிய செஞ்சதுக்கு பின்னால இந்த பாடங்கள் படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷேக் பாசிர், நாங்க இன்றைக்கு யாரு பாட்டு பாட போறது? ஓகே, நான் வாசிக்கிறார்கள் வாங்க. இன்னைக்கு பாட்டு போட்டிக்குது மினா அஸ்மி. மினா அஸ்மி வைக்கிறீங்களா? மினா அஸ்மி, மினா அஸ்மி, மினா அஸ்மி. நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் ஷேக். ஓகே, வேற யாரு இப்ப இந்த இடத்துல பாட்டு படிக்க போறீங்க? பாட்டு படிக்கிறாங்க எங்கட ஆயிஷா என்னமோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யறேன்னு சொல்லி சொன்னாங்க.
கொஞ்சம் பாருங்க. ஆயிஷா ஐஷா ரஹ்மா. ஐஷாவா? ஆயிஷா ரஹ்மா. ஆயிஷா கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். மினாஸ்மி வந்திக்கிற போல. ஆயிஷா அக்ரமா? ஆயிஷா ரஹ்மா. ரைட். மினா அஸ்மி வந்திக்கிற கொஞ்சம் இருங்க. ரைட். மினா அஸ்மி கூட வீடியோ ஆன் பண்ணுங்க பாப்போம். Assalamualaikum sir. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீனா, Oh, என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? கசீதா பாட போறேன். பாடுங்க. سال ذنبي شوقا يا حبيبي ليك فات قلبي عشقا بالصلاة عليك بارق نوحي هبا في المنام عليك رمى كل كربا سيدي لبيك قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உண்மையில ரொம்ப அருமையான பாட்டு. அருமையான குரல் வளம், அருமையான டியூன். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு கசீதா. மகள் ஊரெங்க எனக்கு மறந்துடுது மீனா. கல்லலியனா மீனா? கல்லலிய ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. மீனாக்கு எங்களோட பாராட்டுக்களை நாங்க தெரிவிச்சு கொள்றோம். எதிர்காலத்துல நிறைய சாதிக்கணும். மீனா நிறைய சாதிக்கணும். மீனா மட்டுமல்ல, இந்த எல்லாருக்கும் எங்களுக்கு துவாக்கள் இருக்குது. ரைட், பேசினாக்கள், கதைச்சாக்கள், கதைக்காதாக்கள் எல்லாருக்கும் எங்களோட துவாக்கள் இருக்குது. நோம்போ நாங்க எல்லாரும் நோம்போட செய்யற துவாவை அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்வான். நாங்க துவா செய்யறோம். இன்னும் யாரோ பாட்டு பாடுறதுக்கு ஓகே சொல்லிக்கிறேன்னா பாசித் ஷேர். ஐஹான் ஓட மைக்க ஆன் பண்ணுங்க. ஐஹான், ஐஹான் நீக்கிறீங்களா? ஐஹான், ஐஹான் இல்ல போலனா? ஐஹான் இல்ல போல. நாங்க ஹிபா மசாயிருக்கு கொடுப்போம். ஹிபா வாங்க. ரைட், படிங்க. Assalamualaikum sir. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். மகள் என்ன செய்ய போற? பாட்டு பாட போறேன். மாஷா அல்லாஹ், பாடுங்க. முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல ரபியுஸ் ஸானி தி சதமன் இஸ்லாம் ஜமாதுல் ஊலா ஜமாதுல் உஹ்ரா ரஜப் அன் ஷஅபான் ரமதான் ரமதான் ரமதானன் ஷவ்வால் Zulka'da and Zulhijjah di sadaman Islam Muharram Safar Rabiul Awwal Rabius Ani di sadaman Islam Jamadul Ula Jamadul Ukhra Rajab and Sya'ban
رمضان رمضان رمضانا شوال ذو القعدة ذو الحجة di sadaman Islam di sadaman Islam ඉබාදානේ පාඩ පඩින්නේ oh Hiba, Bang hiba. Muhammad Zahir. oh ඉබාඩ ඌරෙන්ද මහල් Malwana மல்வான மாஷா அல்லாஹ் இபா இஸ்லாமிய மாதங்களை அறிமுகப்படுத்தி ஒரு பாட்டு வந்து பாடினாங்க. இப்ப நாங்க இவளுக்கு சொல்றோம் எல்லா தம்பி தங்கச்சிமாருக்கும் இப்ப நீங்க ஸ்கூல் பாடம் படிக்கிறது தானே, ஸ்கூல் பாடம் படிக்க சொல்லியும் எங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். நாங்க எதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமோ அதை நாங்க பாடுற மாதிரி செய்யலாம். செஞ்சு அந்த பாட்டுல ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். எங்களுக்கு படிக்க வேண்டிய ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பாட்டுலேயே நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இது படிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் எங்களுக்கு அப்படி உருவாக்கி கொள்ளலாம். ரைட், ஹிபாக்கு எங்களோட பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி நேரத்தோட அருமையான கசீதாவை படித்த எங்களோட மினாக்கும் எங்களோட பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ். பாசில் ஷேக் இன்னும் யாரோ பாட்டு பாடுறதுக்கு ரெண்டொருத்தர் சொல்லி கைய தூக்கினாங்க. சந்தர்ப்பம் கொடுக்கலுமா? ஹயாம் கிராத் ஓதுறதே கேட்டிக்கிறாங்க. கொடுப்போம் வேணா வாய்ப்பு நாங்க. ஓகே, ஒன் பண்ணுங்க மைக்க. Assalamu alaikum. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஹயாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون ثم إنهم لصال الجحيم ثم يقعد هذا الذي كنتم به تكذبون كلا إن كتاب الأبرار لفي عليين وما أدراك ما عليين كتابه مرقوم يشهدها المقربون إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون மஹால் أه அப்ப நாங்க
மாஷா அல்லாஹ் ஹயாம் ரொம்ப அருமையா ஓதுனீங்க. பெரிய ஒரு சூரத்தனா சூரத்துல் முத்தஃபிஃபீன் கொஞ்சம் பெரிய சூரத்துன்னா ரைட். அப்ப நாங்க இந்த அளவுக்கு அதை நிப்பட்டுவோம் என்று அடுத்த சான்ஸ் கொடுக்கணும்னு சுட்டி சரியோ மகள். அப்ப அழகான முறையில ஓதினீங்க ஹயாம். ஹயாமுக்கு எங்களோட பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் மாஷா அல்லாஹ். இன்னும் நல்ல குர்ஆன் அழகா ஓதியலும் ஹயாம்ட உச்சரிப்புல நல்ல அழகான உச்சரிப்புகள் தஜ்வீத் முறையிலும் அழகான முறையில பேணி ஹயாம் ஓதினா. ஹயாம்ட ஊருங்க ஹயாம் ஹட்டோ விட்டலையா? மாஷா அல்லாஹ் சந்தோஷம். வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். பாசிர் சார் ஷேக் எங்க நபிக்கு உங்களுக்கு தெரியுமண்ட ஆ சார் எங்க நபிக்கு உங்களே தெரியுமண்ட உங்களோட அபிட பேர் என்ன? பிஸ்தாமி. அடே மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எங்கட ஆகிஃப் நானா உங்களோட ஆகிஃப் நானவையா? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சந்தோஷமா சந்தோஷம். ரைட். அப்ப நாங்க பாசிர் ஷேக் ஓ இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு நாங்க லெசனுக்கு போமேனா. ஓகே நாங்க கருத்து எடுப்போம் இல்லையா? ரைட் ஓகே நல்லா. அப்ப நாங்க லெசன்ஸுக்கு போவோம். இன்னைக்கு நாங்க படிச்ச பாடங்கள்ல இருந்து கருத்து சொல்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிப்பாங்க. பாசிர் ஷே ரைட். அவங்கள சந்தர்ப்பம் கொடுப்போம். நாமிக் ஹசன் பேர் நீங்க என்ன? விடைய ஆன்சர் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு உங்களோட ஹேண்ட் ரைஸா எடுத்துடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ரைட். என்ன நாமிக் பேரு? ஹசன் வாங்க. நாமிக் ஹசன். நாமிக் ரைட். இன்னொரு நாளைக்கு கொடுப்போமே. ஹானியா மரியம் மும்தாஸ். ஹானியா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் ஹானியா வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க ஹானியா. நாங்க என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்க்காக செய்யணும், பேரெடுக்கிறதுக்காக செய்ய சரி. மாஷா அல்லாஹ் ஹானியா. பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்யணுமே ஒழிய பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி செய்யப்படாது. அப்ப இது உண்மையிலே ஹானியா சொன்ன இந்த விஷயம் நாங்க எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது பேர் எடுக்கிறதெல்லாம் முக்கியம், அல்லாஹ்ட திருப்தியை நாங்க பெற்றுக்கொள்றது தான் முக்கியம். மாஷா அல்லாஹ். இன்னொருத்தர் சொல்லுங்க பாக்க. ஹானியா திஹாரி தானே? ஓகே ரைட். பேசுறாக்கள் கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. சார் வந்து அன்மியூட் பண்றதுக்கு சந்தர்ப்பம் தருவேன். எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. இப்ப வாங்க ஃபாஹிம். சுமைஹா ஃபாஹிம். சுமைஹா ஃபாஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சுமையா. அல்லாஹ் மறைவான நற்பணியை உயர்த்துவான். நாங்க மறைவாக செய்கின்ற போது அந்த நற்பணி அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைப்பான். அது பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாஷா அல்லாஹ். சுமையா. சுமையோட ஊருங்க சார். சார் எங்களோட அபியோட ஃப்ரெண்ட். நீங்க மல்வானியா? இல்ல, தர்கா டவுன். தர்கா டவுன். அப்படிட பேர் என்ன? ஃபாஹிம். ஃபாஹிம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சந்தோஷம் மஹால். அருமையான ஒரு கருத்து உண்டு, அருமையான ஒரு கருத்து. நாங்க இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். அல்லாஹ் இபாரிக் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் யூசுப். நாங்க அல்லாஹ்வுக்கு வேண்டி தைரியமா செய்யணும். நாங்க எந்த ஒரு வேலையும் அல்லாஹ்ட திருப்தியை நாடி தைரியமா செய்யணும். தைரியமும் ஈக்குவலும் எங்களுக்கு யூசுப் சொல்ற. யூசுப்ட ஊர் எங்க யூசுப்? அக்குர்ன. அக்கூரண்ண. அக்கூரண்ணையில எங்க யூசுப்? துணிவில
துணுவில ரோட். மாஷா அல்லாஹ். யூசுஃப்க்கு எங்களை பாராட்டுக்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கருத்தை யூசுப் நமக்கு சொல்லி காட்டினார். ரைட். அடுத்தது யாரு? அடுத்தது ஏஜே ஜீனத். ஜீனத். ஜீனத் அக்கறை பற்று. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜீனத் சொல்லுங்க. நாம் அல்லாஹ்வுக்காக சிறிய வேலையை செய்தாலும் எமக்கு அல்லாஹ் பெரிய கூலியை தருவான். அல்லாஹ்ட திருப்தியை நாங்க சின்னொரு வேலை செய்தாலும் அல்லாஹ் பெரிய கூலியை தருவான். அல்ஹம்துலில்லாஹ். ஜீனத் சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். சின்னொரு வேலை ஆயிக்கலாம், நாங்க இஹ்லாஸோட அல்லாஹ்ட திருப்தியை நாடி செஞ்சோம்டா பெண்ணா பெரிய கூலி எங்களுக்கு கிடைக்கும். இஹ்லாஸ்ன்றது மிக முக்கியமானதுன்றது ஜீனத் சொல்ல வந்த கருத்து. ஜீனத் ஓம். நல்லமா. அல்லாஹ் பீச். இன்னொருத்தருக்கு நாங்க வாய்ப்பை கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யாரு? நான் சனாரி சார். சனாரி. சொல்லுங்க சனாரி. நாம் எந்த ஒரு வேலையை செய்யக்குள்ளையும் மக்கள்ற புகழ் இல்லாம உள தூய்மையோட இக்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். நாங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் உள தூய்மையோட அல்லாஹ்ட திருப்தியை நாடி செய்யணும். சனாரி மூதூர் தானே? ஓம் சார். பெரிய பாலம் அப்படியா? ஓம். மாஷா அல்லாஹ். ரொம்ப அருமையான கருத்து சனாரி. அல்லாஹ் பாரிக் ஃபீக். ஃபீச். ஜஸாக்கல்லாஹ் சார். சேட்டும். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தவருக்கு நான் சான்ஸ் கொடுப்பேன். அடுத்தது வாங்க ரவுஹா இன் ஹப்சா. ரவுஹா சொல்லுங்க. ரவுஹா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி ரவுஹா. வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுங்க. வலைக்கும் சலாம். ஆ. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் துணிஞ்சு செய்யணும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் துணிச்சலா நாங்க செய்யணும். தயங்கி ஈக்கப்படாது. துணிச்சலோட நாங்க இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யணும். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ரவுஹா. ரவுஹாக்கு எங்கட பாராட்டுக்கள். ரவுஹோட ஊர் எங்க? புத்தளம். புத்தளம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பாராட்டுக்கள் ரவுஹா. பாராட்டுக்கள். நாங்க இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். யஹ்யா ஃபஸால் வாங்க. யஹ்யா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் யஹ்யா. சொல்லுங்க யஹ்யா. நாங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். நாங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். மாஷா அல்லாஹ். யஹ்யா ஊர் எங்க? காகட்டோ விட்ட யஹ்யா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரொம்ப அருமையான கருத்து யஹ்யா. பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ரைட். அடுத்தது நாங்க யாருக்கு கொடுப்போம்? Right. அடுத்தது வந்து ஜிக்ரா ரிம்சா. Okay. லிக்ரா ரிம்சாத் கல்கமோ. சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். லிக்ரா சொல்லுங்க. சிறிய செயலும் பெரிய வெற்றியை தரும். இஹ்லாஸ் இருந்தா சிறிய செயலும் பெரிய வெற்றி அடையலாம். ஜிக்ரா ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. ஜிக்ராக்கு எங்கட பாராட்டுக்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். செல்லம் பத்த. ரைட். அடுத்தது வாங்க நெஹ்ரா. சார் நீமா யாரு? நெஹ்ரா வாங்க. இமாமா. எங்க இமாம்? நெஹ்ரா வாங்க. ஷேக் நாங்க எங்களுக்கு இமாமுக்கு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்துட்டு நிகழ்ப்போம். இமாம் என்ன சொல்ல போறாரு? யாரு? இமாம் எங்க? ஜிக்ரா. ஜிக்ரா சொன்னதா? ஓ
ஜிக்ர சொன்னா இமாம் சொல்றாண்ட சொல்லலே. சொல்லுங்க இப்போ. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இமாம் சொல்லுங்க. புகழை நாடாமல் செயல் செய்ய வேண்டும். புகழை நாடாமல் நாங்க நல்ல காரியங்களை செய்யணும். ரொம்ப அருமையான கருத்து இமாம், ரொம்ப அருமையான கருத்து. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நல்ல அருமையான கருத்து இமாம். ரைட், பாராட்டுக்கலாம். அடுத்து நாங்க யாருக்கு போற ஷேக்? அடுத்தது நிஹரா, உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க. நெஹரா, அடுத்தது நஸாஹா. நெஹராக்கு பிறகு நஸாஹா. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் நெஹரா. நெஹரோட பூரா எங்க? தெல்தோட்ட தெல் தொட்ட நெஹரா. சொல்லுங்க நெஹரா. வணக்கம். வெட்டக்க பொத்த வெட்டகே பொத்த, வெட்டகே பொத்த. சொல்லுங்க நெஹரா. பெருமைக்காக செய்யக்கூடாது, அல்லாஹ்க்காக செய்யணும். அடே ரொம்ப 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 அருமையான கருத்து நெஹரா. பெருமைக்காக வேண்டி நாங்க எதையும் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நாங்க எதையும் செய்யணும். ரொம்ப அருமையான கருத்து. பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நல்ல புள்ள. ரைட். இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பம். எத்தனை பேர் இருக்கிறாங்க ஷேக்? இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. நாங்க மினாக்கு 3 பேருக்கு நான் சான்ஸ் கொடுப்போம். மினாக்கு சார், வலது கையால் செய்யும் உதவி இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. நற்செயல் செய்வது தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினா, நாங்க நற்செயல்கள் செய்கின்ற போது வலது கையால் செய்யற தர்மம் இடது கைக்கு கூட தெரியாம செய்யணும். அப்படி நாங்க மறைவாக ரகசியமாக, சாஹிபுன் அக்பர் அந்த நபர் பேரும் தெரியா பெரிய வேலை செஞ்சாரு. அப்ப இப்படித்தான் நாங்க நற்காரியங்கள்ல ஈடுபடுவோம் என்று. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து மகால். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. யாரு கருத்து சொன்னது? கருத்து சொன்னது யாரு? மினா அஸ்மி. மினா அஸ்மி. மாஷா அல்லாஹ். அடுத்த ஆளு கொடுப்போம். அடுத்தது 2 பேர் இருக்கிறாங்க. நஸாஹா. நஸாஹா அக்கறையில் படிச்சது. நஸாஹா, உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க. ஹப்ஸா கருத்து சொல்லிட்டீங்க இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும், பிறப்பலியத்தை எதிர்பார்க்க கூடாது. நாங்க பிரபலத்தை எதிர்பார்க்க கூடாது. நாங்க அல்லாஹ்விடத்திற்கு நாடித்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். மகால் பாராட்டுக்கலாம், வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ரைட். அப்ப இன்னும் எத்தனை பேருக்கு முடிஞ்சா? திரும்ப நாமிக் ஹசன் வந்திக்குது. நாமிக் ஹசன் மட்டும் மேய்கிற. நாமிக் ஹசன் ரைட். அவங்க மிச்ச நேரமா மைக் ஆன் பண்ணுங்கல்ல, நாங்க முடிச்சுக்கொள்வோம் அப்படின்னு. அப்ப நாங்க ஆயிஷா ரஹ்மா இல்லையா பாசஸ்? யாரு? ஆயிஷா ரஹ்மா. ஆயிஷா ரஹ்மான் இல்லையே. இல்லையா? ஓகே ரைட். அப்ப நாங்க முடிச்சுக்கொள்வோம். அப்ப இந்த அளவோட நாங்க எங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள போறோம். எங்களோட தம்பி தங்கச்சிமார் எல்லாருக்கும் நாங்க ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று சொல்லி நாங்க எங்கட இந்த நிகழ்ச்சியை இந்த அளவோட முடிச்சுக்கொள்ள போறோம். அப்ப எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல சந்தர்ப்பங்களை அமைச்சு தரணும், நல்ல வெற்றியை தரணும்.
அல்லாஹ். எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. யாரு தம்பி? உஸ்மானோட தம்பி உஸ்மானடா பாத்திர படிக்கிறாரு. ஆ? சார் நான் பாத்திர படிக்கிறாரு. ரைட் சார் லீவாக போற எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய காவல். எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரான். எல்லாருக்கும் நோம்பெல்லாம் சிறப்பாக அமைய துஆ கேட்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் அதே போல சிறப்பாக அல்லாஹ் தஆலா அமைச்சு தரணும் என்று துஆ செய்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் சார். நான் லெவல் மீட்டிங் போடுவேன். பாய் சார். பாய் சார். டாடா சார். சார். பாய் சார். பாய் சார். பாய் சார். டாடா சார். பாய் சார். பாய்.